ஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸோட டார்கெட் பிளேயர்ஸ் யாராக இருக்கும் கம்மிங் ஆக்ஷன்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். எப்பவுமே சிஎஸ்கே பற்றி தான் போடுறீங்கன்றப்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் ஏன் சிஎஸ்கே பற்றி மட்டும் பேசுகிறீங்க, ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸ், கொல்கட்டா மற்ற டீம்ஸை பற்றி ஏன் பேசவே மாட்டேன்றீங்கப்ப சில பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இன்னமேட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம மும்பை இந்தியன்ஸோட டார்கெட் பிளேயர்ஸ் யாருன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா வரக்கூடிய ஆக்ஷனில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் தக்க வச்சுக்க போகிறீங்கன்னு சொன்னதில் எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்லாம் பக்காவான டீம்ஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க தான் கண்டிப்பாக நான் சொல்லணும். 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. 5 பிளேயருமே இந்த அமௌண்ட்டுக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்துன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். மற்ற 9 டீம்ஸுமே விட மும்பை இந்தியன்ஸ் இருக்கிற இந்த பிளேயர்ஸ் தான் உண்மையிலே ஒர்த்தான பிளேயர்ஸாக இருக்காங்க. அவங்களாம் ஆக்ஷன் விட்டால் கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட்டாக 20 அந்த 22 கோடிக்கு மேலே தான் போவாங்க. அதில் ரோஹித் சர்மா அண்டு சூரியகுமார் யாதவ்லாம் கண்டிப்பாக 25 கோடிக்கு மேலே போகலாம். நம்ம ஹர்திக் பாண்டியாவும் இருக்காரு, பும்ராவும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 25 கோடிக்கு போகக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான் அவங்க 18 கோடிக்கு கீழே ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்கன்றது தான் உண்மை. அதுலேயும் குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் கிட்ட நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ரொம்ப கம்மி அமௌண்ட் தான்ப்பா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் பேசிடுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு கோர் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்கன்றதா உண்மை. நம்ம சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்தோம். பேஸ்மெண்ட் சிஎஸ்கே ரெடியாக தான் இருக்குது, மேலே பில்டிங் மட்டும் எழுப்ப வேண்டியதான்ற மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனால் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற 5 பிளேயருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே முத்தான பிளேயர்ஸ் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஒரு பாதி டீம் ரெடியாக தான் வச்சுருக்காங்க. அவங்க பாதி பில்டிங் கட்டிட்டாங்கன்னு தான் உண்மை. ஸோ மிச்ச பில்டிங் மட்டும் கட்டினா போதுன்ற மாதிரி தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கையில் இருக்க 45 கோடி வச்சு கண்டிப்பாக அவங்க எந்தெந்த பிளேயர்ஸை வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். நான் 45 கோடி இனஃப் தான் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ எப்போவுமே மும்பை இந்தியன்ஸோட அந்த ஆக்ஷன் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த பிளேயர் தேவையோ அந்த பிளேயருக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அதற்கடுத்து மற்ற பிளேயர்ஸ் அதாவது ஃபில்அப் பண்ணுவாங்க தெரியுமா, இன்னும் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் போதும் ஃபில்அப் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உள்ளத்துக்கு போட்டு ஃபில்அப் பண்ணி டீம் அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மும்பையோட ஸ்டைல் எப்பவுமே இருக்கும். ஸோ இந்த தடவை மும்பை இந்தியன்ஸுக்கு யார் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 5 பிளேயர்ஸ் கன்ஃபார்மாக இருக்காங்க. அதில் ஓப்பனிங் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா கூட இறங்கக்கூடிய அந்த இன்னொரு ஆள் யார்? ஸோ அதுதான் இப்போ எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. ஸோ அந்த ஓப்பனர்ஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் பிளேயராக இல்லாட்டி ஃபாரின் பிளேயராக அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஃபாரின் பிளேயர்ஸ் தான் போவாங்க. ஏன்னா இப்போ அவங்க கைவசம் இருக்கிறது எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் தான், இந்தியன் டாப் ஸ்டார் பிளேயர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஓப்பனிங் வரும்போது அவங்க ஒரு ஃபாரின் அதாவது வெளிநாட்டு ஒரு ஓப்பனர் தான் போவாங்க. மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் எல்லாருமே கெஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டிகாக். ஸோ டிகாக் லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் தான் மெயினாக எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டரு அதுவும் ஸ்டெப்பனாக நின்று விளையாடணும்னா கண்டிப்பாக டெவன் கான்வே மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைன்னு தான் கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ டிகாக் கூட அதே மாதிரி பொசிஷன் தான் இருக்கார். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடலைன்னாலும் அவருக்கான இடம் கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வரும்போது நிறையா பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அதிகமாக மூவ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா டிகாக் அண்டு டெவன் கான்வே. ஸோ இதை தவிர்த்து நிறைய பேர் இருக்காங்க, பில் சால்ட்டு. ஸோ ஒரு அதிரடியான பேட்ஸ்மேனை கூட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியாக மேக்ஸ்வெல்ல கூட அவங்க எடுக்கலாம். ஏன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பின்னர்ஸ் ரொம்ப 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 மஸ்ட்டு. ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு இந்தியன் ஸ்பின்னர்ஸை கண்டிப்பாக அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்ன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷஹால் கூட போகலான்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எஸ், ஷஹால் நல்ல ஸ்பின்னர் தான். ஸோ ஆர்சிபிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக மும்பைக்கு தேவைன்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அதற்கடுத்தபடி இன்னும் யங் டேலண்டட் நிறையா பேர் இருக்காங்க. நம்ம ஷாய் கிஷாராக இருக்கட்டும் அண்டு வாஷிங்டன் சுந்தராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கும் அவங்க கண்டிப்பாக போவாங்க. ஸோ ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்னு கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ண தான் நினைப்பாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக ஸ்பின்னருக்கு போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ராகுல் சாகர் கொஞ்சம் அதிகமாக போவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ எப்படி பார்த்தாலும் அவர் குவாலிட்டியான ஸ்பின்னர் தான். ஸோ அதுலேயும் அவர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே வரலான்ற மாதிரி யோசிச்சுட்டுருக்கலாம். ஸோ ராகுல் சாகர் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். இதை தாண்டி நிறையா அன்கேப்டு பிளேயர் கூட கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ முருகன் அஸ்வினை கூட ஆல்ரெடி அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அதுவும் குறிப்பாக ரீசெண்டாக ஒரு 2 to 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அன்கேப்டு பிளேயர், அதாவது முகம் தெரியாத பிளேயர்ஸை கொண்டு ஸோ அதுவும் டீமில் பிளேயிங் 11 விளையாட வச்சு தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வளர்த்து வரதில் எந்த ஒரு தயக்கமும் காட்ட மாட்டாங்க. நம்ம சென்னையில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தோம், சாட்னரை சும்மாவே வச்சுட்டு இருக்காங்க, சாட்னர் யூஸே பண்ண மாட்டாங்க ஏன்ப்பா அப்படின்னு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் சாட்னர் கூட கண்டிப்பாக ஒரு கண்டிப்பாக இருக்குன்றது தான் உண்மை. ஸோ சாட்னரும் அவங்களோட ஒரு ஆப்ஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டிக் டு ஸ்டிக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல லென்த்து பவுலரு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக இருந்தாலும் சரி, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பாக ஸ்டெப்பனாக போடக்கூடிய ஒரு பவுலர். அதுவும் நம்மக்கிட்ட ஜடேஜா இருக்கிறனால தான்
அவருக்கான ஒரு ஓப்பன் இல்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் லாஸ்ட் சீசனில் வந்து நம்ம மேட்ச்சில் பார்த்துருப்போம் சாண்ட்னரை. ஸோ சாண்ட்னர் வந்து உண்மையிலே ஒரு குவாலிட்டியான ஆல்ரவுண்டர், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் இதில் எந்த ஸ்பின்னருக்கு போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம டெத் ஓவரில் பவுலர்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பும்ரா இருக்கார். பும்ரா கூட கை கொடுக்க ஒரு அப்ராட் பவுலர்ஸ் தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. அது போல்ட்டாக இருந்தாலும் சரி தான், ஜோஃப்ரா ஆர்ச்சராக இருந்தாலும் சரி தான், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு பவுலர் தான் போகும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம பேட்டரை விட அவங்க வந்து போலிங் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த ஆக்ஷனில் மும்பை கையில் வச்சுருக்க அந்த 45 கோடியில் ஒரு 15லேருந்து 20 கோடி ஒரு பிளேயர் கூட கொடுக்கலான்றதான் என்னோட தாட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் வேணும், அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கு அடுத்தபடியாக மும்பை டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் அண்ட் ஃபிஸ். ஸோ ஃபிஸ்னா தெரியும்னு நினைக்கிறேன், முஷ்ஃபிகுர் ரஹீம். ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ல இருந்தார், இப்போ வந்து அங்கே போகிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹேசல்வுட்டும் ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருப்பாங்க. எப்படி நம்ம போல்ட் அண்டு நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் சொல்லிட்டு இருந்தோமோ, இவங்க 2 பேரோட ஹேசல்வுட் இன்னும் வந்து ஒரு அவங்களுக்கான பெஸ்ட் பிக்காக தான் இருப்பாங்க. ஸோ பும்ரா காம்பினேஷன்லாம் கண்டிப்பாக வந்து ஹேசல்வுட் மாதிரி ஒரு லென்த் பவுலர் வந்து கண்டிப்பாக அவங்க டார்கெட் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனிங் அப்படின்னு வரும்போது ஓப்பனிங்கில் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், டெவான் கான்வே அண்டு டிகாக். ஸோ இன்னும் சில பேர் வந்து ரச்சின் ரவீந்திரா கூட அவங்க டார்கெட் பண்ணலாம். ஸோ அவரும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு ஆர்டிஎம் வச்சுருக்காங்க. அந்த ஆர்டிஎம் வந்து யாருக்கு யூஸ் பண்ணுறோமோ இன்னொருத்தரை வந்து தூக்குறதுக்காக தான் அவங்க மெயினாக வெயிட் பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி டிகாக்கும் வந்து அவங்களோட ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து குர்னல் பாண்டியா. ஸோ குர்னல் பாண்டியாவை திரும்ப வந்து அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் இருக்கும்போது குர்னல் பாண்டியாவோட அந்த வே ஆஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ரெண்டாவது அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்டில் தான் இருக்கார். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயிண்டில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மின்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லணும். மும்பையில் இருக்கும்போது கொடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கும் உள்ள பெர்ஃபார்மன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ குறிப்பாக சொல்ல போனால் அவரோட ஸ்பின்னு வந்து கண்டிப்பாக மும்பைக்கு தேவைப்படும். ரெண்டாவது அவர் ஆல்ரவுண்டர்னால டெத் ஓவரில் கண்டிப்பாக வந்து அவர் கை கொடுப்பாருன்னு நினைக்கலாம். ஸோ டெத் ஓவர்ஸில் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ திலக் வர்மாலாம் வந்து இப்போ வந்து 2 டவுன் போயிடுறாரு, அதாவது 4வது இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா அண்டு குர்னல் பாண்டியா. ஸோ இவங்களை தவிர்த்து டேவிட் மில்லருக்கும் போக ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நீ இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கியே, நீ என்ன தான் பிளான் பண்ணியிருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக வந்து இதுதான் ஆப்ஷன். ஸோ ஆக்ஷனில் வந்து எல்லா பிளேயர்ஸுமே வருவாங்க. எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்து மும்பை வந்து பெட் பண்ணுவாங்க தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்தந்த பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக அதிகமாக பெட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஒருத்தர் கிடைக்கலாம், ஒருத்தர் கிடைக்காம போகலாம். ஸோ ஒவ்வொரு பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேவிட் மில்லர் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்கள வந்து ஆர்டிஎம் வச்சுருக்காங்க, 2 ஆர்டிஎம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து 2 ஆர்டிஎம், 1 ஆர்டிஎம் தான். ஸோ அந்த ஒரு ஆர்டிஎம் வந்து ஷமிக்கு யூஸ் பண்ணுறாங்களா இல்லை டேவிட் மில்லருக்கு யூஸ் பண்ணுறாங்களா சொல்லிட்டு டவுட் வரும். ஸோ இதை தான் வந்து சிஎஸ்கேவும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஷமி அண்டு டேவிட் மில்லர் இந்த 2 பேரில் வந்து யாருக்காவது ஆர்டிஎம் யூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து டேவிட் மில்லரோட ஷமிக்கு வந்து அதிகமாக வந்து சிஎஸ்கே பெட் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பை சான்ஸ் ஷமிக்கு வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணாலுமே இவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வரும். அதில் வந்து மும்பையும் சரி அண்டு சென்னையும் சரி, மும்பை போட்டி போட போகிறது டேவிட் மில்லருக்காக, சென்னை போட்டி போட போகிறது நம்ம ஷமிக்காக. ஸோ இதுதான் வந்து மும்பைக்கும் சென்னைக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக சொல்லணும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா மும்பை பிளேயர்ஸை சென்னை டார்கெட் பண்ணுறதும், சென்னை பிளேயர்ஸை மும்பை டார்கெட் பண்ணுறதும் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மும்பை மட்டும் இல்லை, இன்னும் நிறையா டீம்ஸ் வந்து நம்ம ஆக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து ஐபிஎல் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா சரி விடுப்பா, என்னென்ன பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க அவ்வளோதானே, மொதல் நாள் மட்டும் இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம், இல்லாட்டி பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நார்மலாக ஒரு ஃபேன் கூட பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஆக்ஷன் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம் நிறைய நடக்க போகுது. அதுவும் ஆர்டிஎம், ரெண்டாவது எந்த பிளேயர் முன்னாடி வராங்க, எந்த பிளேயர் பின்னாடி வர போகிறாங்கன்ற பொறுத்து இன்னும் நிறையா விஷயங்கள் மாறும். ஸோ ஒரு பஞ்சாப் கிட்ட வந்து ரிஷப் பண்ட் வந்து 10,000 இடத்துல வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கஷ்டம் தான். ஏன்னா முன்னாடியே ஒரு 3 பிளேயருக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஆனால் ரிஷப் பண்ட்டுன்னு கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இருந்தாலும் பை சான்ஸ் வந்து என்ன வேணால் நடக்கலான்றதான் நான் சொல்ல வரேன். அந்த இடத்துல வந்து லக்குக்கு ஏற்ற மாதிரி எந்த பிளேயர் ஃப்ரண்ட்டில் வராங்க, எந்த பிளேயர் பின்னாடி வராங்கன்றது முக்கியம். ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இந்த ஆக்ஷனில் நடக்க போகிறதுன்ற உண்மை. அதில் மும்பை, சென்னைன்னு சொல்லிட்டு 10 டீம்ஸுமே போட்டி போட போகிறாங்க. நம்ம சும்மாவே நம்ம சிந்தாக்கா சும்மா புச்சுன்னு தூக்கிட்டே தான் இருக்கும். இப்போ சொல்ல தேவையே இல்லை, 110 கோடி கையில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் தூக்கிட்டே தான் இருக்க போகுதுன்னு எல்லாருமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மொதல் 3 பிளேயருக்கே அவங்க ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கடுத்து அடக்கி தான் வாசிக்கணும், வேறு வழியே இல்லை. ஸோ
ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த ஆக்ஷனுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம ஆர்சிபி அண்டு கொல்கட்டா பற்றி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ இப்போ வரைக்கும் மும்பையை பற்றி பேசின விஷயங்கள் எல்லா கரெக்ஷன் இல்லைப்பா, மும்பையில் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க, இவங்களாம் வந்து எடுக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி நீங்கள் தான் நினச்சா கூட கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக பூஸ்டப்பாக இருக்க போது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்த உங்களுக்காக கொடுக்குறது நான் காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ திரும்ப முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திங்க. அதுவரை உங்களுக்கு விடுபடுது சண்முகம்.